பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் அன்வாருல் அத்தரிய்யத்து ஃபி ஸஹீஹி அக்பாரில் ஹயாத்தில் பர்ஸஹிய்யா. இந்த நூலில் கடந்த வகுப்பில் நாம் பார்த்த செய்தி, ஒரு மனிதன் மன்னரையில் தண்டிக்கப்படும் போது தண்டனையானது அவனுடைய ரூஹிலும் உடலிலும் ஏற்படும். மன்னரை வாழ்க்கையில் உயிரானது உடலை விட்டு பிரிந்திருக்காது. அதனுடைய முறையை நாம் அறிய முடியாது. அது எப்படி நடைபெறும் என்ற அதனுடைய முறையை நம்மால் அறிய முடியாது. என்றாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது கட்டாயமாகும். காரணம், இது மறைவான விஷயத்தில் உள்ளதாகும். மறைவான விஷயங்களில் அறிவை புகுத்தி பார்ப்பது கூடாது. இந்த நம்பிக்கை என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் உறுதியாக உள்ளது. சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்திலும் உறுதியாக உள்ளது. தாபிஈன்களுடைய கருத்திலும் உறுதியாக உள்ளது. யார் இந்த சட்டத்திற்கு மாற்றமாக நடப்பாரோ அவர் முபத்ததிஉன், மார்க்கத்தில் புதுமை ஏற்படுத்தியவர், மார்க்கத்தில் வழித்தவறி சென்றவர் என்ற இந்த பாடத்தலைப்பில் இரண்டு ஆதாரங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். மூன்றாவது ஆதாரம் அன் கதாதத ரஹிமஹுல்லாஹ் قال. கதாதத ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கௌலி தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தையில். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 3வது வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், முத்தகீன்கள் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வார்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் قال கூறுகிறார்கள், ஆமினூ பில் ஜன்னதி வன் நாரி வல் பஅதி பஅதல் மௌத் வ பியௌமில் கியாமா. சொர்க்கத்தையும் நரகத்தையும் மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்படுவதையும் மறுமை நாளில் நம்பிக்கை கொள்ளுங்கள். வகுல்லு ஹாதா, இவை அனைத்தும் கைபுன், மறைவான விஷயங்களில் உள்ளதாகும். அதரும் சஹீஹான அதர் அஹ்ரஜஹு அத்-தபரியு ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஜாமிஇல் பயானி அன் தஅவீல் ஆயத்தில் குர்ஆன் வ யஹ்யா இப்னு சல்லாம் ஃபி தஃப்ஸீர் القرآن من طريق يزيد بن زريع عن سعيد بن أبي عروبة عن قتادة رحمه الله. قلت شيخ فوزي بن عبد الله حفظه الله وهذا السند صحيح إذا سريعنا سند. وأورده من ابن كثير رحمه الله அவர்களும் தஃப்ஸீருல் குர்ஆன் என்ற அவர்களுடைய தஃப்ஸீரிலும் இந்த செய்தியை கொண்டு வந்துள்ளார்கள். வஸுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அத்-துர்ருல் மன்சூர் என்ற அவர்களின் கிதாபிலும் புத்தகத்திலும் இந்த செய்தியை கொண்டு வந்துள்ளார்கள். இமாம் அல்-ஹாஃபிஸ் பூசூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இத்திஹாஃபில் ஹைரத்தில் மஹரா என்ற நூலில் ஒரு பாடத்தலைப்பை கொண்டு வந்துள்ளார்கள். மா ஜாஅ ஃபீமன் ஆமன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் விஷயம் தொடர்பாக வந்துள்ள செய்திகள் என்ற ஒரு பாடத்தலைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதன் அல்-கைப், எனவே மறைவான விஷயங்கள் என்பது குல்லமா காப அனில் ஹவாசி, புலன்களை விட்டும் மறைந்துவிட்ட அனைத்து மறைவான செய்திகளாகும். மிம்மா லா யூஸலு இலை, அவற்றை அடைய முடியாது. இல்லா பில் ஹபரி, செய்தியின் மூலமாகவே தவிர, தூனல் நவரி, பார்ப்பது இல்லாமல் செய்தியின் மூலமாகத்தான் மறைவான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக கவுஜூதில் பஅதி, மரணத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது இருப்பதை போல, வஉஜூதின் ஜன்னதி வ நஈமிஹா, சொர்க்கமும் அதில் உள்ள இன்பமான நிலைகள் இருப்பதை போல, வன் நாரி வ அதாபிஹா, நரகமும்
நரகத்தில் உள்ள தண்டனைகள் இருப்பதை போல, ஹிசாப் கேள்வி விசாரணை இருப்பதை போல, ஹயாத்தில் பர்சக் மன்னரை வாழ்க்கை இருப்பதை போல, இவைகள் அனைத்தும் பார்க்க முடியாது. செய்தியின் மூலமாகத்தான் இவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். குல்து ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபயஜிபுல் ஈமானு வத்தஸ்லீம், நம்பிக்கை கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவசியமாகும், கட்டாயமாகும். ஃபீமா தபத ஃபீ இல்மில் கைபி, மறைவான விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவைகளை நம்பிக்கை கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் கட்டாயமாகும், அவசியமாகும். விதூனி ஷக்கின், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், அவுரைபின், எந்த ஒரு தடுமாற்றம், எந்த ஒரு நெருடல், சந்தேகம் இல்லாமல். மின் தாலிக், அதில் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வதில் உள்ளதுதான் அந்நுமின பிமா தபத மின் அதாபின் வநஈமின் ஃபி ஹயாத்தில் பர்ஸஹி, மன்னரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தண்டனையிலும், நஈம் சுகபோகமான இன்பமான வாழ்க்கையும், இவற்றில் என்னென்ன செய்திகள் எல்லாம் உறுதியாக உள்ளதோ அவற்றை நாம் நம்பிக்கை கொள்வது, சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது, ஏற்றுக்கொள்வது கட்டாயமாகும். ஆதாரம் அர்ரூஹ் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ். இன்னும் நிறைய அறிஞர்கள் இதற்கான ஆதாரங்களை அவர்களின் நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ், அதே போல ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஃபதாவா என்ற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், கிர்மானி ரஹிமஹுல்லாஹ், இப்னு அபி ஆசிம் ரஹிமஹுல்லாஹ், ஜுபைரி ரஹிமஹுல்லாஹ், அதே போல இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ், இவங்களெல்லாம் இந்த அறிஞர்கள் எல்லாம் இதற்கான ஆதாரத்தை அவர்களின் நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு